எடப்பாடிக்கு வந்து முடிஞ்சில்ல, அது பொண்ணு போதுமே திமுக காரங்களுக்கு, அவ்வளோதான் பாருங்க. விஜய் மேலே பல விமர்சனங்கள் இருக்குது. அதுக்கும் குறிப்பாக உங்களுடைய விமர்சனங்கள் வந்து காட்டமாகவே விஜய் பேர் இருக்கு. 91 ஜெயலலிதா மிகப்பெரிய வெற்றி. எனக்கு ஏடிஎம்கே பிடிக்காததுக்காக இல்லை, வெற்றி பெற்றிருக்கு, எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு நான் சொல்ல முடியும். மாபெரும் வெற்றி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த அம்மா பர்கூர்லேயே தோத்தாங்க. முள்ளு மலர் வரும்போது ரஜினி சூப்பர் ஸ்டாரே ஆகலை. கமல் தான் இப்போ பெரிய ஆள். அவர் சூப்பர் ஸ்டார் ஆகி வந்த படம்லாம் என்ன, அதிசய பிறவி, போக்கிரி ராஜா, தனிக்காட்டு ராஜா, அது இது எவ்வளவோ படம் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் வந்த படம். ஒரு படத்தை அவர் சொல்ல மாட்டேங்கிறாருங்க ரஜினி. ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த நாளுக்கு ஒரு முறை விழுப்புரத்தில் பார்க்க வந்தவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. சில படங்கள் ரஜினி படம், கமல் படம் கிடையாது. அவங்க ஸ்க்ரீனில் தான் ஹீரோ, பின்னாடி ஆரம் ஹீரோப்பன் மாதிரி ஆட்கள் இயக்குவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதிசய பிறவின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து ஷோ வந்து டைலாக் வச்சுருப்பார். என்ன அதிசயமாக இருக்கிறது, 13 ஆண்டுகள் வனவாசம் சென்றவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லையா அப்படிங்கிற ஷோ. ஏன்னா திமுக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி முடிஞ்சு 13 வருஷம் கழிச்சு எமர்ஜென்சிக்கு அப்புறம் 89 ஆட்சிக்கு வராங்க. இந்த படம் 89 90. அவர் சொல்லுவார், வனவாசம் சென்றவர்கள் திருப்பி ஆட்சிக்கு வருவது இல்லையா, ஷோ சொல்லுவார். அது ஷோவோட பஞ்சு, ரஜினி பஞ்சு கிடையாது. இந்த மாதிரிலாம் பார்க்கணும் ரஜினிக்கான. அதே போல் அதுலேயே டைலாக் வச்சுருப்பார் அதிசய பிறவிலேயே, யோப்பா விடுங்கப்பா, நான் என் பேட்டைக்கு போகணுங்க ரஜினி, நீ பேட்டைக்கு செல்பவன் இல்லை கோட்டைக்கு செல்பவன் டைலாக் அதிசய பிறவிலேயே. அப்போ புரிஞ்சுக்கலாம் நம்ம இதெல்லாம் அந்தந்த நேரம் அரசியல் டைலாக்கு. ஏன்னா இப்போ ரஜினி படத்தில் இப்படி பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. என்ன பேட்டைங்கிறாரு கோட்டைங்கிறாங்கவாங்க இங்கே ஜென்சி கிட்ஸுகளுக்கு ரஜினியை பார்க்க. இவங்களுக்கு ரஜினியே வந்து தர்பார்லேருந்து தான் தெரியும். இவங்களுக்கு தர்பார் இப்போ வந்துச்சே, ஜெயிலர், இந்த ரஜினியை தான் இவங்களுக்கு தெரியும். அதிசய பிறவி ரஜினி யார், ராஜாதி ராஜா ரஜினி யார், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் என்னை பொறுத்தவரையும் ஒரு ஊடகவியலாளருங்கிறவங்க அரசியல், சினிமா, சமூக பிரச்சனைகள், தேர்தல் வரலாறு, காமராஜர் என்ன மாதிரியான இது எல்லாத்தையும் கலந்து இது பண்ணால் தான் இன்றைக்கி பிரச்சனையை நீங்கள் அணுக முடியும். இப்போ திமுக காங்கிரஸ் சண்டையப்போ நீங்கள் அதை எப்படி பண்ணணும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் கேட்குறாங்க. இது நீங்கள் வரலாற்றிலேருந்து தான் பார்க்கணும். காங்கிரஸுக்கு எப்போல்லாம் அதிக சீட்டு கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் கலைஞர் திமுக தோற்றுருக்கு. 2011 அவங்க தயாளி அம்மாவில் மேலே வச்சு ரெய்டு போட்டு மிரட்டி 63 சீட்டு வாங்கினாங்க. என்னாச்சு ரிசல்ட்டு? காங்கிரஸும் அவுட்டு, திமுகவும் அவுட்டு, ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்த் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி. எதிர்கட்சி கூட இல்லாமல் போயிட்டாங்களே. அப்போ அதிக சீட்டு கொடுக்கும்போது இவங்க இப்போ ஏன் திமுக வந்து உதயசூரியன் எப்படியாவது ஒரு 150 சீட்டு கிட்ட கொண்டு வந்தோன்னு ஏன் பதறாங்க? அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி நம்பரு அவங்க கையில் இருக்கணும். கரெக்ட். வேறு யாரையும் அது அப்படி தான் திமுகவும் அப்படி தான் யோசிக்கும், அதிமுக அப்படி தான் யோசிக்கும். இப்போ அதிமுக பாருங்கள், பிஜேபி எப்படியாவது ஒரு 50 சீட்டாவது வாங்கணும்னு கேட்குறாங்க. அவர் எடப்பாடி முடிஞ்ச அளவுக்கு அதை மறுக்க பார்க்குறாரு. இல்லைன்னா ஹோல்டே இல்லாமல் போயிடும். உண்மைதான். 50-60 சீட்டு பிஜேபிக்கு டேடிஎம்கே கொடுத்துருச்சுன்னா எடப்பாடிக்கு வந்து முடிஞ்சில்ல, அது பொண்ணு போதுமே திமுக காரங்களுக்கு, அவ்வளோதான் பாருங்கள். 60 சீட்டு பிஜேபி கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. இவங்க பாருங்கள், நாங்கள் 28 முடிச்சு வச்சுட்டோம் காங்கிரஸ்னா இதாயிரும். அதனால் இந்த அரசியலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது இருக்குல்ல, இந்த வரலாறு இதெல்லாம் இந்த உணர்வோடு ஒரு பத்திரிக்கையாளர் இருந்தால் தான் இனிமேலாம் சைன் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு கட்சி சார்பு, ஏன்னா அதை தவிர்த்து அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. வரலாறோடு பேசுங்க. நீங்கள் திமுகவை ஆதரிங்க, பாஜகவை ஆதரிங்க, வரலாற்று சம்பவங்களுடன் அந்த உண்மைகளுடன் பேசும்போது மக்கள் விரும்புவாங்க. நீங்கள் பயஸ்டுன்னு தெரிஞ்சாலுமே விரும்புவான். பரவாயில்ல பணம் உண்மையாக தானே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இன்றைக்கி பத்திரிக்கையாளர் தான், அவர் பயஸ்டு இல்லையா? அவர் வெளிப்படையாக ஒரு பிஜேபி சார்பு, திமுக எதிர்ப்பு, அது வெளிப்படையாக அவரே சொல்லுவார் எனக்கு திமுக எதிர்ப்பாளர்னு. ஆனால் அவரை பத்திரிகையாளர் தானே எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் கருத்தியல் ரீதியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வேறு, நீங்கள் டெலிவர் பண்ணும்போது உண்மைகளை மட்டும்தான் பேசணும். திமுகவே பிடிக்காத ஒரு பத்திரிகையாளர் 96 திமுக மிகப்பெரிய வெற்றினா அதை பதிவு செஞ்சு தானே ஆகணும். இல்லைங்க எனக்கு திமுக பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? 91 ஜெயலலிதா மிகப்பெரிய வெற்றி, எனக்கு ஏடிஎம்கே பிடிக்காதுக்காக இல்லை, வெற்றி பெற்றிருக்கு, எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு நான் சொல்ல முடியும். மாபெரும் வெற்றி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த அம்மா பர்கூர்லேயே தோத்தாங்க, அந்த அம்மாவே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் செய்திகளை சொல்லி அதுக்கு பின்னணி என்ன, இப்படி தான் நம்ம பேசணுமே ஒழிய
அதுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள செய்தியாளர்கள்ட்ட, இளம் ஊடகவியலாளர்கிட்ட நான் கேட்குறதுனா, தயவுசெய்து வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. சினிமா, அரசியல் எதை பார்த்தாலுமே அதை ஒரு அரசியல் கால கண்ணாடியோடு பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஊடகவியலாளரானதை உங்கள் குடும்பத்தில் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? நான் வந்து மைக்ரோபாலஜி படித்தேன். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாருக்குமே ஒரு மைக்ரோபாலஜிஸ்ட் ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், அந்த தான் ஆசை. ஆனால் எம்எஸ்சி மைக்ரோபாலஜி, நான் விஸ்காம் படிக்கல. விஸ்காம், மாஸ்காம், டிஎஃப்டி இந்த கான்செப்டே கிடையாது. வீட்டில் யாருமே எதிர்பார்க்கல. இது துறைக்கு முதல்ல போகும்போது அவங்க தான் கேட்டாங்க, ஏன்டா ஒரு மைக்ரோபாலஜி படிச்சிருக்க, ஏதோ ஃபாரின், கனடா அந்த மாதிரி போய் லேபு, ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர் அந்த மாதிரிலாம் போய் ஒரு கெத்தா அந்த மாதிரிலாம் போகலாம், இது எதுக்கியா இந்த வேலை அப்படிங்கிற தொடக்கத்தில் ஒரு, ஏன்னா நான் அப்போ நம்ம போய் பெருசாக மீடியாக்கெல்லாம் சம்பளம் கிடையாது. ஆமாம், இன்றைக்கி தான் இந்த புது புது சேனலுக்கெல்லாம் ஒரு 10-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளவு. முதல்லாம் ஆமாம், உங்களுக்கு ரிப்போர்ட்டர்லாம் பெரிய சம்பளம் கிடையாது. இப்போ உங்கள் சினிமாலலாம் ரிப்போர்ட்டரை நீங்கள் எப்படி தெரியுமா காமிப்பீங்க? ஒரு ஜிப்பா போட்டுட்டு, இப்போ ஜீவா படத்துலாம் சத்யராஜ் ஃபோட்டோகிராஃபர் ஏதாவது உயிருக்கு பயந்து இப்படி தான் சினிமாலலாம் காமிப்பீங்க. ரிப்போர்ட்டர்லாம் ஒரு சோல்லா போய் போட்டுக்கிட்டு, சார் பெரும்பாலும் இந்த ரிப்போர்ட்டரை கொண்டுருவாங்க, வில்லன்கள்லாம் கொண்டுட்டு கடைசி சாக போகும்போது, சார் இந்த ஃபோட்டோ மட்டும் சிக்கியிருக்கு சார் அப்படின்னு, அது சத்யராஜ் கையிலையோ கமல் கையிலையோ சிக்கும். அப்படி தானே படங்கள். அப்போ ரிப்போர்ட்டர்னாலே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரிய மக்கள்கிட்ட இது கிடையாது. போவாங்க, கட்சிக்காரங்க ஏதாவது பணம் கொடுப்பாங்க, டீ காஃபி வாங்கி தருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைகளோட பார்க்குற தன்மை போய் இன்றைக்கி மீடியா பர்சன்னா ஒரு மரியாதை இருக்குது. பசங்களை அதை விரும்பியே வராங்க, நாங்கள் வரணும் அப்படின்னு. அது செய்தி சேனல்கள் அதிகரித்தது ஒரு காரணம். ஸோ இன்றைக்கி மீடியாங்கிறது ஒரு மரியாதையான இதாக இருக்குது. விவாதங்களில் பேசுகிறது, கருத்துக்கள் சொல்கிறப்ப இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான நபர்கள்னு வந்திருக்கு. அது காரணம் இந்த விஷுவல் மீடியா இதெல்லாம் தான் காரணம். டிஜிட்டல் மீடியாலாம் செய்தி குறித்து மக்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு. ஆனால் அதில் கொஞ்சம் ஆபத்து என்னென்னா, நிறைய பொய், கிசு அவதூறு அடித்து ஒரு மக்கள் எதையெல்லாம் விரும்புகிறானோ அதை தர்றது. அதை தரக்கூடாது. உண்மை ஏதோ அதை தரணும். இப்போ என்னை பற்றியோ உங்களை பற்றியோ நல்ல விதமாக பேசுறதோட அவதூறாக பேசினா நிறைய வியூஸ் வரும். இவங்க இப்படியா, அவங்க அப்படியான்னு. அது கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வருது. அது என்ன செய்ய, எந்த சயின்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் அதில் தப்பான விஷயம் தானே வருது. அதனால் அதில் கொஞ்சம் இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த நடிகை கேட்டாலும் அவங்கள பற்றி, அந்தரங்கத்தை பற்றி பேசுகிற ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. அது விரும்பி கேட்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்துருச்சு. அரசியல்வாதிகளை பற்றியும் அதையெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி, இப்போ காந்தராஜ்னு நம்ம இவர் இருக்கார், ராஜாராம் பிரதர். ஆமாம், அவ்வளோ வரலாற்று பெட்டகம். அவரை டிஜிட்டல் மீடியா கொஞ்சம் நல்லா பயன்படுத்தலாம். அவருக்கு எல்லா ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறாரு, களப்பிரர் காலத்தை பற்றி பேசுகிறாரு, குப்தர் காலம், நாயக்கராட்சியை பற்றி பேசுகிறாரு. அவர் சினிமா சம்மந்தமாகவும் நிறைய தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அவங்க சேலம்னாலே சினிமாவோட ரொம்ப இது தானே. 85 வயசு, பரந்த அறிவு, ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின், பெரியார், அண்ணா, மாடர்ன் தேட்டர்ஸை பற்றிலாம் ஒரு முறை பேசுகிறாரு. அவ்வளோ விஷயம். ஆமாம், மாடர்ன் தேட்டர்ஸ் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் முதலாளியாக இருந்திருக்கிறாரு. அதை அவர் சொல்கிறார். மாடர்ன் தேட்டர்ஸு, சாவித்திரி வந்தது, நாகேஸ்வர ராவுலாம் சொல்கிறார். அவ்வளோ விஷயம் தெரிஞ்ச. அதனால் இந்த டிஜிட்டல் மீடியா பசங்கள்கிட்ட நான் சொல்கிறது, அவங்களுடைய அறிவு, வரலாறு, அனுபவங்களை தயவுசெய்து வாங்கிக்கோங்க. வயசானவர், அவர் இருக்கும்போதே அவர்கிட்ட இருந்து நிறையா விஷயங்களை வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் போய்கிட்டு எல்லாரும் இதை தான் விரும்புகிறாங்க, அவதூறுகள் இதை விரும்புகிறாங்க. அது கொஞ்சம் இளைஞர்கள், ஊடகவியலாளர் கையில் இருக்குது. தரமான செய்திகளை தரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கும் வேணும். அது ஓடும். நீங்கள் தரமான செய்திகளை தொடர்ந்து தந்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உருவாங்க. எங்கள் பாரதிராஜா படம் ஓடலையா, பாலுமகேந்திரா படம் ஓடலையா, பாலுமகேந்திரா 12 படம் தாங்க எடுத்தார். இன்னும் எத்தனை வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தாலும் பாடம் வந்து பாலுமகேந்திரா, மகேந்திரன் படம் தான். எத்தனை படங்கள் எடுத்தாங்க? 12 படமா 13 படம் கூட அவங்க எடுக்கலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வரையும் ரஜினி எத்தனையோ படம் நடித்தாலும் மேடையில் ஏறினா என்ன படம்னு கேட்டால் இன்றைக்கி வரையும் முள்ளு மலர்னு தான் சொல்கிறார். முள்ளு மலர் வரும்போது ரஜினி சூப்பர் ஸ்டாரே ஆகலை. கமல் தான் இப்போ பெரிய ஆள். அவர் சூப்பர் ஸ்டார் ஆகி வந்த படம்லாம் என்ன, அதிசய பிறவி, போக்கிரி ராஜா, தனிக்காட்டு ராஜா, அது இது எவ்வளவோ படம் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் வந்த படம். ஒரு படத்தை அவர் சொல்ல மாட்டேங்கிறாருங்க ரஜினி. பாட்ஷாவை சொல்லுவார். ஆனால் அது எல்லாமே கமர்ஷியல்னு அவருக்கு தெரியுது. சும்மா அவருக்கு இப்படி திரும்புறது. அந்த முள்ளு மலரும் மாதிரி, அப்படி முள்ளு மலரும்னு சொல்லும் போது தான் அவருக்கு ஒரு ஆத்மார்த்தமாக வருது. ஜானி, எங்கேயோ கேட்ட குரல், அந்த படங்களை கேட்கும்போது தான் ரஜினிக்கு ஒரு இது வருது. அப்போ இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் சாவே கிடையாது. அதனால் தரமான விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு என்றைக்குமே உண்டு. கமர்ஷியல் படங்கிறது ஓகே, பாட்ஷா கமர்ஷியல் படம் அவ்வளோதான். ஆனால் முள்ளு மலரும் உங்களுக்கு காலத்துக்கும் நிற்கும்ல. என்ன மாதிரியான படம்னு இன்றைக்கி வரையும் சொல்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்கள். அதே மாதிரி கமலஹாசனுக்கு 3ஆம் பிறை, அவர் நடித்த சகலகலா வல்லவனு ஹிட்டு தான். ஆனால் சகலகலா வல்லவனு ஒரு 50 வருஷம் கழித்து எத்தனை பேர் பேச போகிறாங்க? 3ஆம் பிறையை காலமுறை பேசுவாங்க. சகலகலா வல்லவன் கமர்ஷியல் ஹிட்டு. பட் அந்த கதையை இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் எப்படி பார்ப்பாங்க? இது என்னப்பா இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் 3ஆம் பிறையை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அது மாதிரி தான் ஊடகமும். நீங்கள் தரமான செய்திகள், தரமான பேட்டிகள், இதெல்லாம் நீங்கள் இப்போ தாப்பாண்டின்ட்ட நான் எடுத்த பேட்டிலாம் இன்றைக்கும் நிறைய முக்கியமான செய்திகள்லாம் அவர் சொன்னார். தாப்பாண்டியன் அவர்கள் வந்து சாகிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டிலாம்
கம்யூனிசம்னா என்ன, ஏன் அது தோத்துச்சா, ஜெயிக்கலையா, என்ன பிரச்சனைன்னு அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னார். அதெல்லாம் காலத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். அதனால் அந்த மாதிரி ஒரு பேட்டி வேணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு ஊடகவியலாளரும் விஷயங்கள் இருக்கணும். அதுக்கு ஊடகவியலாளர் அந்த தரமானவராகவும் இருக்கணும். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் தானே பண்ண முடியும். வாய்ராஜாவால் தானே 16 வயது நிலையை எடுக்க முடியும், முதல் மரியாதை மாதிரி படம் எடுக்க முடியும். அது ஒரு இதுதானே. நீங்கள் இப்போ முதல் மரியாதை இதெல்லாம் நீங்கள்லாம் இப்போ உங்களுடைய குருநாதர்லாம் அவங்கெல்லாம் ஒரு ஊடகவியலாளர் நீதிபதி மாதிரி இருக்கணுமா, இல்லை வழக்கறிஞர் மாதிரி இருக்கணுமா? வழக்கறிஞராக தான் இருக்கணும். இல்லை, பல இடங்களில் தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் டிஸ்பியூட்டான விஷயந்தான். ஹைகோர்ட்டு தீர்ப்பையே மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம் பார் கவுன்சில் இருந்தால் அங்கேயும் போவாங்க. தீர்ப்புங்கிறது எல்லாரையும் திருப்திப்படுத்திடாதுல்ல. எவ்வளோ கேஸில் எல்லாம் ஏதோ ஒரு தரப்புடைய வேதனைப்படுத்தி தானே இன்னொரு தீர்ப்பு வருது. யாரோ ஒருத்தர் உள்ள அனுப்பிட்டு தானே இன்னொருத்தர் இது பண்ணுறோம். இந்த இடத்துல ஊடகவியலாளர்கள் எப்படி நீதிபதியாலாம் இருக்கவே கூடாது. ஒவ்வொருத்தரையும் குத்தி விட்டு அந்த கருத்துக்களை வாங்கணும். நான் தான் சொல்கிறேனே, இன்றைக்கி திமுக கூட்டணியில் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. இதை பாசிட்டிவாக பார்க்கணும்னா பாசிட்டிவாக பார்க்கலாம். விமர்சனம் நிறையா இருக்குமே. ஓபிஎஸ்ஸை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க, தங்கத்தமிழ்ச்செல்வனை சேர்த்துக்கிட்டீங்க. இவங்க 2 பேரும் யார்? திமுகவை காலம் முழுக்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுக்காக இவங்க 2 பேரையும் இவ்வளோ நாள் விமர்சித்த திமுககாரங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? பத்திரிகையாளர் கேட்கணும். அதே சமயம் ஏடிஎம்கேக்காரங்களை பற்றி என்ன கேட்கணும்? பாஸ், என்ன பாஸ் உங்ககிட்ட யார் இருக்கிறா? உங்கள் ஏரியா தேனி, உங்கள் ஆள் ஓபிஎஸ், உங்கள் ஆள் தங்கத்தமிழ்ச்செல்வன், உங்கள் ஆள் அன்வர் ராஜா, எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. இப்போ கட்சி என்ன தான் ஆகும்? திமுகவுக்கு இமேஜ் கூட்டிகிட்டே போகுது. இதை ஏடிஎம் கிட்ட கேட்கணும். பத்திரிகையாளனுக்கு வந்து ஒரு வகையில் ரொம்ப ஒரு வாய்ப்பு இருக்குது. 2 பேராகவும் மாறலாம். இங்கிட்டு போய் இவங்களுக்கு சிண்டி விடலாம். அது வந்து ஒரு நல்ல ஜாப், சுவாரஸ்யமான ஜாப். அதை செய்யாமல் எதுக்கு சார்பு நிலை எடுக்கணும்? ஒரு விஷயத்தை நல்லா அனலைஸ் பண்ணி உள்ளே போய் இப்படி இருக்கே, அப்படி இருக்குது, இது மாதிரியான கேட்கலாம். நீதிபதியாக மாறவே கூடாது. திமுக கூட்டணி மிகச்சிறப்பான முடிவு, அதிமுக கூட்டணி எடுத்தது தான் சரி, இந்த தீர்ப்பதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்துக்குவாங்க. சார், மக்கள் நம்ம எல்லாரை விட அறிவாளி சார். பாக்கியராஜ் சார் தான் சொல்லுவார். அந்த அந்த படம் எடுத்தார்ல, அந்த எங்க சின்ன நான் டைரக்டராக ஃபஸ்ட் எடிட்டரு. என்னை விட சிறந்த எடிட்டர் யார் தெரியுமா? பொள்ளாச்சி பக்கம் பாப்பநாயக்கம்பட்டியில் டூரிங் டேக்ஸ் ஓட்டுற அந்த ஆப்ரேட்டர் மிகப்பெரிய எடிட்டர். எப்படி சொல்கிறீங்க? அவன் ஊரில் சொல்லுவாரான், இந்த சீனில் தம்மடிக்க போயிடுவான் சார், இந்த சீன் கொஞ்சம் அழுவாச்சியாக இருக்குது சார், இந்த பாட்டெல்லாம் கட் பண்ணிடலாம் சார், தேட்டரில் நைட் ஷோ உட்கார மாட்டான், இல்லை வேலை பார்த்துட்டு வந்திருப்பான், உட்கார மாட்டான். அதே மாதிரி அவனுக்கு எடிட்டிங் தெரியுங்கிறார். பாக்கியராஜுடைய வெற்றி என்னென்னா, இவர் ஒரு பெரிய இயக்குனர், பெரிய நடிகர், பெரிய பெரிய நடிகைகளை சம்பளம் கொடுத்து வேலை வாங்கி அடி கொடுத்து வேலை வாங்குற மாதிரியான பெரிய ஆள். ஆனால் படிக்காத ஒரு தேட்டர் ஆப்ரேட்டருக்காரனுக்கு மக்கள் சைக்காலஜி என்னை விட அவனுக்கு தெரியுங்கிறத ஒத்துக்கிறாரு பாருங்க. ஊடகவியலாளருக்கு அது புரியணும். கோட்டு சூட்டு போட்டு நம்ம உட்காந்தோன்னே ஏதோ உஸ்லம்பட்டில் இருக்கிறவனுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது, நார்வலுக்காரனுக்கு என்னோட விஷயம் தெரிஞ்சிருக்கூடாது. மக்கள் பல்ஸை தெரிஞ்சவங்க தான் சார் சினிமாவில், அரசியல், ஊடகத்தில் பெரிய ஆளாக முடியும். உலகம் சுற்றுவாலிபன் மாதிரி ஒரு பிரம்மாண்ட படம் எடுத்த எம்ஜிஆர் கடைசி வரையும் சினிமாஸ்கோப் படம் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும். சிவாஜி எடுத்தார், சினிமாஸ்கோப் எடுத்தார், 70mm எடுத்தார். ஆனால் எம்ஜிஆர் எடுக்கலை. எம்ஜிஆர் சொன்னாராம், என்னுடைய ரசிகன் ஒரு ரோடு சரியில்லாத கிராமத்தில் கூட இருக்கிறான், வாத்தியார் ரசிகன் சொல்லிட்டு. அவன்கிட்ட போய் நான் வந்து அவன் ஊர் டூரிங் டாக்ஸில் கிழிஞ்ச ஸ்க்ரீனில் பார்க்குற அளவுக்கு தான் நான் கொடுப்பேன், ஃபுல் ஸ்க்ரீன் வேணாம். இதனால் என் ரசிகன் பார்க்க முடியாமல் போயிடக்கூடாதுல்ல. அவன் மெட்ராஸ்க்கெலாம் வர முடியாது, பஸ் பிடிச்சி சேலத்துக்கு வர முடியாது, மதுரைக்கு வந்து பார்க்க முடியாது. அவன் ஊர் கொட்டாம்பட்டியில் அந்த ஸ்க்ரீனில் எனக்கு வேணும், எங்கள் தங்கம் பார்க்கணும், அவன் உலகம் சுற்றுவாள் கலர் படம் போடு, கலராக காமி, ஆனால் ஸ்க்ரீன் முழு ஸ்க்ரீன் வேணாம். அது சிவாஜி படிக்கட்டும், தம்பி பண்ணுவாப்புல, என்ன வேணாம், நான் பண்ண மாட்டேன். அப்போ ஆடியன்ஸோடைய உணர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கிறாருல்ல எம்ஜிஆர். அதனால தான் அவர் பெரிய கமர்ஷியலான ஹிட் ஆனார். கடைசியிலே ஒரு சினிமாஸ்கோப் எடுக்கலை, அதெல்லாம் வந்துருச்சு, அவர் காலத்துலேயே எல்லாமே வந்துருச்சு. அவர் வேணான்னு உலகம் சுற்றுவாலிபனில் சினிமாவை ரொம்ப அறிவுஜீவித்தனமாக பார்க்குறவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. உலகம் சுற்றுவாலிபனை முதல் சீனில் ஒரு சீனாக்காரரு, கொரியாக்காரரு, அமெரிக்காக்காரர் உட்காந்துட்டு நல்ல தமிழில் பேசுவாங்க. சொல்லுங்கள் முருகன், உங்கள் ஆராய்ச்சியினுடைய விளைவுகள் அப்படின்னு. அது வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஐயோ, ஒரு கொரியாக்காரன் இவ்வளோ அழகாயா தமிழ் பேசுவான், விட்டால் கோயம்புத்தூர் தமிழ், மதுரை தமிழ்லாம் பேசுவாங்களான்னு. இவரும் நல்லா தமிழில் என்ன செய்ய போகிறீங்கன்னா, இது உலகத்துக்கு எச்சரிக்கக்கூடிய ஒரு இதை நான் செய்ய மாட்டேன், இதை நான் கொளுத்த போகிறேன் அப்படிங்குவார். இதே கதையைத்தான் அப்படியே கமலஹாசன் எடுத்தார், தசாவதாரம்னு. அது வேற ஒன்றும் இல்லை, உலகம் சுற்றுவாலிபன் கதை தான். அந்த வைரஸ் அதை போய் இவர் காப்பாற்றுறாருங்கிறது தான். ஆனால் அந்த படம் எத்தனை பேருக்கு புரிஞ்சு ஊரில். இவர் இங்கிலீஷு, அமெரிக்கன் ஸ்டைலில் கமல் இங்கிலீஷ் பேசுவார், சீனா ஸ்டைலில் சீனா லாங்குவேஜ், அதெல்லாம் உண்மை தான், ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணியிருக்காரு. ஆனால் ஆடியன்ஸ்ட்டு எந்தளவுக்கு ரீச் ஆகுறது? கமல் ரிச்சாக பண்ணார். ரீச் ஆனது எம்ஜிஆர் தான். நீங்கள் கிண்டல் பண்ணலாம், ஆனால் அவருடைய நோக்கம் என் ஆடியன்ஸ்க்கு நான் பேசுகிறது புரியணும். சீனாக்காரன் சீன மொழியில் பேசக்கூடாது. இதே கமல் எடுத்துமா சீன மொழியே கற்றுக்கிட்டு பேசுவார்.
ஸ்ட்ரெயின் பண்ணி சீன மொழி கற்றுக்கிட்டு அப்படியே தூங்காதே தம்பி தூங்காதே படத்துலேயே அந்த கமல் தம்பி கமல் இருக்கார்ல அந்த இங்கிலீஷ் வேறு லெவலில் பேசுவார். அந்த அண்ணன் கமலுக்கும் தம்பி கமலுக்கும் இங்கிலீஷ் பேசுகிற இது ஒரு சின்ன இது வந்து அவ்வளோ சாதாரணமாக இங்கிலீஷ் பேசுகிறதே கஷ்டம். அந்த ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். வேறு டாக்டர் இன்ஜெக்ஷன் அப்படி கேட்குறது வேறு மாதிரி இருக்கும். அதை கமலே ஒரு சீனில் பதிச்சிருப்பார். அண்ணன் கமல் வேறு தம்பி கமல் வேறு அப்படின்னு அவ்வளோ தூரம் உணர்த்துற ஒரு கமல். ஆனால் ஆடியன்ஸ்க்கு வந்து கமலா எம்ஜிஆரான்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆடியன்ஸ்குள்ளே ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் கமலுக்கு வந்து அது தேவையில்லை. நான் ஆடியன்ஸ்ட்டை போகிறது முக்கியம் இல்லை, சினிமாக்காரனாக ஜெயிக்கணும்னு தான் கமல் நின்னார். ஸோ இது ஒவ்வொருத்தருடைய பேட்டர்ன் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஊடகவியலாளர்களுக்கு வந்து நம்ம மக்கள்கிட்ட பேசுகிற மொழி புரியணும், மக்களுக்காக பேசணும். அதெல்லாம் ரொம்ப இதாக மேதாவித்தனத்தை காமிக்கிறது, யாருக்காக பேசுகிறோமோ அவங்களுக்கான இது தெரியணும். ஸோ அதை நீங்கள் எம்ஜிஆர்கிட்ட இருந்து கமல்கிட்ட இருந்து ரஜினிகிட்ட இருந்து மகேந்திரன்ட்ட இருந்து இவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கலாம், கலைஞர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம், ஜெயலலிதா அம்மையார்ட்ட இருந்து கற்றுக்கலாம். இவங்கள்ட்டலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையில் ஜெயித்தவங்கெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கலைஞர்லாம் பருத்தி வீரனில் அமீரை கூப்பிட்டு பேசும்போது கலைஞர் வந்து சொன்னாராம், எங்கேயா ஷூட்டிங் எடுத்தேனாரா, என்ன இது ஆந்திரா பக்கம்னு. கரெக்டு, தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் இப்படி இருக்காது அப்படின்னாராம். நினைக்கிறோம் கலைஞரை ஏதோ ஒரு வர பட்டிக்காட்டில் கூட தமிழ்நாட்டில் போஸ்ட் கம்பம் இல்லாமல் இருக்காது. நீ உன் படத்தில் பருத்தி வீரனில் காமிக்கிற சுற்றி இதாக இருக்குது, எங்கே எடுத்தேன்னாரா, ஆந்திரா பக்கத்தில் எடுத்தீங்க யாரோன்னே. அமீர் அடிக்கடி இதை சொல்லுவார், கலைஞரை பார்த்து மிரண்டேன். இவர் போய் சொன்னால் கூட கண்டுபிடிச்சிடுவார் கலைஞர். எங்கே அலங்கானோட எங்கேயா இருக்குது மதுரையில், எல்லா தெருவும் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருக்கு கலைஞருக்கு. அதே போல் ஓட் பேட்டர்ன் மாறுறது, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் இன்றைக்கி நடிகர் விஜயெல்லாம் வர்றாரு. இவருக்கெல்லாம் கலைஞர்னா என்ன, எம்ஜிஆர்னா என்ன, ஜெயலலிதானா என்னன்னு தெரியுமா? இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ சினிமாவில் அரிதாரம் பிடிச்சிட்டு அடுத்து வந்துட்டாங்கன்னு. இப்போல்லாம் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் வந்து 2016 நம்ம 2வது தடவை EDP ஆட்சிக்கு வந்துருச்சு. அந்த யுக்தி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். வட தமிழகத்தில் அதிமுக அதிகமாக வெற்றி பெற்றதே இல்லை. ஆனால் 2016 வெற்றி பெற்றாங்க. எப்படின்னா அது ஒரு தேர்தல் வியூகம். ராமதாஸ் தனியாக நிற்கிறார், அன்புமணி மாற்றம் முன்னேற்றம், எல்லா கட்சியும் கலைஞரோட போகாமல் மக்கள் நல கூட்டணின்னு தனியாக ஒரு பிரிஞ்சுட்டாங்க. ஆமாம். அப்போ ஜெயலலிதா அம்மையார் யோசிக்கிறாங்க பாருங்கள், கம்யூனிஸ்ட் ஓட்டு திமுகவுக்கு இல்லை, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு திமுகவுக்கு இல்லை, இந்த ஓட்டெல்லாம் நமக்கு விழலைனாலும் பரவாயில்ல, திமுகவுக்கு விழாமல் தனியாக போகுது. சரி, அப்போ பெரிய ஓட்டு யார், வன்னியர் பெரிய ஜாதி, அவங்க ஓட்டு ராமதாஸும் தனியாக நிற்கிறாரு. இப்போ வன்னியர் ஓட்டும் தனியாக போகுது, தலித் ஓட்டும் தனியாக போகுது, நம்ம ஆட்சிக்கு எதிரான கம்யூனிஸ்ட் ஓட்டும் தனியாக மக்கள் நல கூட்டணி போகுது, விஜயகாந்த் வராது. அப்போ கட்சிக்காரன் ஓட்டு மட்டும் தான் விழும். அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணலாங்கிறப்ப ரெட்டலை மட்டும்தான் என் கூட சேர்றவங்களுக்கு, தனிச்சின்னலாம் கிடையாது. அதிமுக வந்தது பார்ப்போம் நின்று தான் கட்சியில் உள்ள வன்னியர்களுக்கு அதை சீட்டு கொடுத்தாங்க, வேல்முருகனுக்கு சீட்டு தரல. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, வன்னியர்னு தனியாக நிற்கிறாங்கன்னா வன்னியர் ஓட்டு தனியாக போகுது. அப்போ நமக்கு எது வரும் எது வராது எது எதிரிக்கு போகும் அந்த பிளான் பண்ணனால தான் 2016 அவங்க ஜெயித்தாங்க. இப்போ எலெக்ஷன் சாதாரணம் கிடையாது. இதெல்லாம் காமராஜருக்கு தெரியும், கலைஞருக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மையாருக்கு தெரியும். இவங்க ஏதோ அவங்களுடைய படோடோபம், ஆடம்பரம், கெத்து, அவங்க வர்றது இதை மட்டும் நினைக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே 1008 இருக்கும். பத்திரிக்கையாளர்களை ஹேண்டில் பண்ணுறது, கேட்குறது எல்லாமே வர விஷயங்கள். அதனால தான் அந்த விஜய் போன்ற நடிகர்கள் வரும்போதெல்லாம் நமக்கு அது என்ன இவங்க இப்படி எந்த அடிப்படையில் வர்றாங்கங்கிற அந்த விமர்சனங்கள்லாம் வருது. விஜய் படம் உங்களுக்கு நிறையா தெரியும், எங்களை விட உங்களுக்கு சினிஃபீல்டில் நிறையா தெரியும். நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, சொல்கிறேன். அரசியலுங்கிறது சினிமாங்கிறது அவ்வளோ பெரிய விஷயங்கள் இல்லை அப்படின்னு. இந்த இடத்துல ரஜினி அவர்களை பற்றி சொல்லணும். ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த நாளுக்கு ஒரு முறை விழுப்புரத்தில் பார்க்க வந்தவங்க 2 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் யாருமே போயஸ் தோட்டத்துக்கு வராதிங்க, இன்றைக்கி வரையும் அவர் ரசிகரில் வந்து வேணான்னு சொல்கிறார், வந்து பார்க்காதீங்க. அன்றைக்கி எதாவது மீமேலுக்கு போயிடுவார், எங்கேயா கர்நாடகா போனால் ஏதாவது சொல்லிடுவார். அதுக்கு சொன்ன காரணம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் தமிழ்நாட்டிலேருந்து எல்லோரும் ஒரே இடத்துக்கு நீ வந்து குமிக்கிறீங்க போயஸ் தோட்டத்துக்கு, அப்போ ஆக்சிடென்ட் ஆகுது, வேணாம், அந்த பாவம் என்னால் தூங்க முடியாது, என்னால் 2 உயிர் போயிடுச்சுன்னு. நான் விஜயோட கூட்டம் கூடும் போதெல்லாம் இதை தான் உதாரணமாக சொல்கிறேன். ரஜினிகாந்த் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்க முடியாமலாம் இல்லை, அவர் ஆரம்பிச்சுருந்துருக்கலாம். என்ன அவர் ரஜினிகாந்துக்கு இல்லாத மாசா, பெரிய லெவலில் ரஜினிகாந்த் 90களெல்லாம் மிகப்பெரிய தோல்வியே இல்லாத, ரஜினிகாந்த் மாதிரி தோல்வியே சந்திக்காத நடிகருங்க அவர். மேக்ஸிமம் தோல்வி. உழைப்பாளி சுமாராக போச்சு, பாண்டியன் ஃபெயிலியர், அதிசய பிறவி, கொடி பறக்குது சுமார், அதுக்கப்புறம் பெரிய ஃபெயிலியர் பாபா தான். அது வரும் அவர் வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச 90% வெற்றி அவரது. ரஜினியை நம்பி யாருமே இது பண்ணதில்லை. இப்போ கமல்ஹாசனாக நிறைய புது முயற்சி எடுக்கிறேன்னு ஃபெயிலியர் நிறைய கொடுத்துருக்காரு. ரஜினி ஃபெயிலியரே 7 படம் 8 படம் தான். 90களுக்கு பிறகு அவருடைய படங்கள்லேயே 5 படம் 6 படம் தான். அந்த படம் கூட ரஜினி ரசிகர்களுக்கு பிடிக்கும். அப்பேற்பட்ட நடிகர் வந்து உங்களுக்கு ஏன் இது தொடங்கலை? அதைத்தான் நான் சொல்வேன். நான் உங்களுக்கு வெறுமனே மக்கள் கவர்ச்சி விசில் அடிக்கிறது இது மட்டும் இல்லை, அதை தாண்டி அதில் நிறையா இருக்குது. எம்ஜிஆர் திமுகலேருந்து வந்தவர்.
எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்போ விஜய்க்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். 2 முறை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதே எம்எல்ஏ, பரங்கிமலை எம்எல்ஏ. ஆமாம். அவர் ஒன்றும் அப்படியே இதய வீணை ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே நான் கட்சி தொடங்குறேன்லாம் சொல்லலை. கட்சியிலையும் பொருளாளராக இருந்தார். கட்சியில் பொருளாளர், சிறு சேமிப்புத்துறை தலைவராக இருந்தார். அண்ணாவுக்கு பிரச்சாரம் செஞ்சார், கலைஞருக்கு பிரச்சாரம் செஞ்சார், அவர் பிரச்சாரம் செஞ்சு இது பண்ணார். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி துப்பாக்கி சூடு, இது எல்லாம் பெரிய ஒர்க் பண்ணுச்சு. விஜய்க்கு இந்த மாதிரி என்ன அனுபவம் இருக்குது? அதை தான் நான் கேட்குறேன். நான் நடிகர்கள் வராங்க, நாட்டில் யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம் இப்போ ஊடகவியலாளர்கள் தயவுசெய்து இந்த அரசியல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எம்ஜிஆரை பற்றிலாம் இன்றைக்கி சின்ன பசங்க ஊடகவியலாளர் தெரியறதே இல்லை. எம்ஜிஆர் வந்துட்டாரே, ஏன் விஜய் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை, இதில் நீங்கள் சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல ஆண்டுகள் தன்னை இணைத்து கொண்டவர், கட்சி பொறுப்பில் இருந்திருக்கார், எம்எல்ஏ வந்திருக்காரு. ஆனால் இது எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதர் தடால்னு சிஎம்மாக வந்தார்னா ஆந்திராவிலேருந்து என்டி ராமாராவ். ஆமாம், வந்தார். எந்த கட்சி பின்னணியும் கிடையாது, அதுக்கு முன்னாடி அரசியல் இல்லை. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தது தான் அவருடைய ஒரே இன்ஸ்பிரேஷனு. கட்சி ஆரம்பித்தார், உடனே வந்துட்டார். அதனால் சாத்தியம் இல்லை அப்படின்றத சொல்ல முடியாது. அதாவது இது விஜய் மேலே பல விமர்சனங்கள் இருக்குது. அதுக்கும் குறிப்பாக உங்களுடைய விமர்சனங்கள் வந்து காட்டமாகவே விஜய் பேரில் இருக்குது. விஜய் படத்தை நானும் ரசித்து பார்க்குறவன் தான். நான் விஜய், அஜித் எல்லார் படத்தையும் பார்ப்பேன். அப்படி ரசித்து பார்க்குற நீங்கள் விஜய் பற்றி சொல்லும்போது ஒரு 57 வயது கழவனை வந்து பார்க்குறதுக்கு போகிறாங்கன்னு ஒரு விமர்சனம் பண்ணுறீங்களா? எம்ஜிஆரை வெறும் சினிமாவுக்கு வச்சு மட்டும் இல்லை, அவர் அரசியல்வாதியாகவே இருந்தார். நாடோடி மன்னன் படம் 1957. மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு யார் யாரை சேர்க்கணும், எத்தனை சீட்டுங்கிறது பிஜேபி முடிவு பண்ணுது. நான் என்ன சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் அதிமுகலாம் முடிவு செய்யணும். அப்போ எடப்பாடிக்கு என்ன மரியாதை தரீங்க நீங்கள்? பிரேமலதான்னு ஒரு ஃபேக்டர் வரும்போது 500 ஓட்டு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ரா. இப்போ ஜெயிக்கிறதுலாம் 50,000 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க.